யாரு? CEO. என்ன? I'm Paulson Caravan from USA. சரிங்க சார், வாங்க சார். Thank you. Sir. உட்காருங்க. Thank you. சார், என் பேரு பால்சன் கேரவன் ஃப்ரம் நியூயார்க். கேரவன் சொன்னா என்னது? என்னோட ஒரு பிஸ்னஸோட பேர். எனக்கு நடந்த ஹனி ட்ராப்பை பற்றி ரிப்போர்ட் பண்ண தான் வந்தேன். இந்தாங்க கம்ப்ளைண்ட். பார்க்கலாம். சார், நான் வந்து நியூயார்க்கில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹனின்ற ஒரு பொண்ணு எனக்கு ஃபேஸ்புக்கில் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தா. நான் அவளுக்கு என்னோட வாட்ஸ்அப்பை ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கப்புறம் தான் அவள் பாய் ஃப்ரெண்டு தப்பான பிக்சர்ஸ் அனுப்புனதுக்கப்புறம் நான் காசு அனுப்பினேன். பணம் அனுப்புனதுக்கப்புறம் அவனோட பிஹேவியர் எல்லாம் மாறிடுச்சு. அதனால தான் நான் அவனை பற்றி சைபர் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அவளோட ஃபோன் நம்பர் இந்த ஸ்டேஷன் லிமிட்டில் இருக்கிறது தெரிஞ்சதுனால தான் நான் இங்கே இப்போ வந்திருக்கேன் சார். ஸோ இது என்னோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சார், நீங்கள் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இது வரைக்கும் 2 lakhs என்னை ஏமாற்றி அவங்க வாங்கியிருக்காங்க சார். நீங்கள் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க. இப்படிக்கு பால்சன் கேரவன். இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கு சார். எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோஸுமே இதில் தான் இருக்கு. நீங்கள் ஒரு வாட்டி பாருங்க. நீங்க படிச்சவர் தானே, கவனமா இருக்கணும்ல இதெல்லாம் பண்ணும்போது. சார், ஒரு தப்பு நடந்து போச்சு. சாரி. எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். திஸ் இஸ் மை பிரஸ்டீஜ் இஷ்யூ. எதுக்கும் அவங்களை இங்க வர வைக்கிறேன். ஓகே சார். அங்கதான் வரேன். இருங்க, 2 நிமிஷம் வந்துருவேன். அந்த சவாரியில் ஒன்றும் பெருசாக கிடைக்காத மச்சான், அதான் விட்டுட்டேன். விடு, பார்த்துக்கலாம். இப்படி ஆயிடுச்சு. ஆமாண்டா. இந்த சாமுவேல பாத்தீங்களா? எந்த சாமுவேல் சார்? நம்ம கமல் வண்டி ஓட்டுற சாமுவேல். அவர் சவாரிக்கு போயிருக்கான். அவன் வந்த ஸ்டேஷன் வரைக்கும் வர சொல்லு. என்னாச்சு சார்? அதை நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் சொல்றதை மட்டும் கேளு. சரிங்க சார். வந்துட்டானுங்க கேள்வி கேட்க. நீ அடி ஹனி, குடி உன் போன. என்னாச்சு மேடம்? உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. இந்த போனை வச்சுதானே நீ 2 லட்சம் ரூபாய் ஏமாத்தின? சொல்லுடி. வீடியோல Dress இல்லாம இருந்ததுனால அடையாளம் தெரியல. எந்த வீடியோ? எல்லா வீடியோவும் காமிக்கிற. முதல்ல பாடி விடுங்க. ஹாய், வணக்கம். நான் உங்க ராகுல் ராஜ். உங்க எல்லாரையும் என்னோட பெல் பட்டன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அமெரிக்கன் தொழிலதிபரை ஹனி டிராப்ல மாட்ட வைக்க நினைச்ச அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ண போறதுதான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க மேடம். தேவையில்லாம நாங்க எதுக்கு இங்க வரப்போறோம்? அது மட்டும் இல்லாம நிறைய பேரை இந்த பொண்ணு இந்த மாதிரி ஏமாத்திருக்கான்னு இந்த விசாரணை மூலமா தெரிய வந்திருக்கு சார். அத பத்தி நம்ம மேலும் இதுல தெரிஞ்சுக்கலாம். என் பொண்ணு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா. அவளை யாரோ ஏமாத்திருக்காங்க மேடம். முதல்ல வந்து வண்டியில ஏறிடு. வேண்டாம். ஐயோ மேடம், சொன்ன கேளுங்க. இது நம்ம பெல் பட்டன் சேனலோட எக்ஸ்க்ளூசிவ் வீடியோன்றதுனால உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் ராகுல் ராஜ். வேண்டாம் மேடம், அவளை கூட்டிட்டு போகாதீங்க. விட்டுருங்க மேடம். என் பொண்ணு எந்த தப்பு பண்ணல. பக்கமா போ. கேளுங்க மேடம். வேண்டாம் மேடம். தேவையில்லாம பேசுங்க. வண்டி எடு. வேண்டாம் சார். போமா. வண்டி எடுப்பா. சொன்ன கேளுங்க. ஐயோ என் மகன். சார், ஐயோ. ஐயோ கடவுளே, என் பொண்ணு. அட கடவுளே, என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்களே. ஐயோ, அந்த பொண்ணை இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு போற காட்சி தான் நீங்க பாத்தீங்க நேயர்களே. மறக்காம என்னோட பெல் பட்டன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்துருங்க நீங்க. நன்றி, வணக்கம். மேடம், உங்களுக்கு ஏதாவது சொல்லணுங்களா? சொல்லுங்க. ஆத்தாடி, என்னோட பெல் பட்டன். விடைபெறுகிறேன் ராகுல் ராஜ். நான் உயிரோட இருந்தேன்னா அடுத்த லைவ்ல பாப்போம்.
வா ஆன்றல்ல வா முதல்ல. நடந்து வாடி வான்னு சொல்றேன்ல வா. என்ன மேடம் நான் சொன்னது சரிதானா? என்னோட பொண்ணு அங்க போ, அவங்க கிட்ட கேளு. மேடம் என் பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்ததா சொன்னாங்க. உன் பொண்ணோட பேர் என்ன? ஹனி. உன் பொண்ணா? எஸ்ஐ சார் அவகிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. நீ இங்கே வெயிட் பண்ணு. இங்க பாரு, உன்னை சார் கூப்பிடுறாரு, உள்ள போ. சார் வணக்கம். என்னோட பொண்ணு சார். எதுக்காக சார் இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவர்கிட்ட இருந்து உங்க பொண்ணு 2 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார் அவ காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா சார். அவ அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா சார். உங்களுக்கு ஆள் மாறி இருக்கும் சார். அது உங்களுக்கு தெரிஞ்சது. வித் வீடியோ எவிடன்ஸோட சேர்த்து விஷுவல்ஸும் எங்கள்கிட்ட இருக்கு. என்ன வீடியோ சார்? அதை நீ பார்க்க வேண்டாம், நாங்க காட்ட வேண்டிய நேரத்துல காட்டுறோம். நீ கொஞ்சம் தூரமா நில்லு. சார் என்னோட பொண்ணு அந்த பக்கமா போய் நில்லியா? இறக்கியா அவனை. சீக்கிரம் வெளியில வாடா. வாடா போடா போ. வேகமா நடடா. சார் அந்த வில்லியம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. ஓகே. நடடான்றல. நீ அடாது. டே வில்லியம்ஸ் பொறுக்கி நாயே, இந்த வேலையெல்லாம் நீ இன்னும் விடவே இல்லையா? உனக்கு இவ்வளவு தெரியுமா? எனக்கு தெரியாது. இவர் யாரும் தெரியுமாடா? தெரியல. இங்க பாருமா, நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு. சார், நான் சென்ட் தாமஸ் காலேஜ்ல 3rd இயர் படிச்சிட்டு இருக்கேன். நான் இங்க நிக்கிற வில்லியம்ஸ் முதல் முறையா பார்த்தது. வா உள்ள போலாம். ஹனி, உனக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கலையா? பிடிக்கலன்னா வேணாம், நான் உன்னை வற்புறுத்தலாம். டேய் கோச்சுக்காதடா. அப்புறம் ஓவரா பண்றேன் ஹனி. உனக்கு ஓகே தானே? சொல்லு. சீக்கிரமா போடா. போதும் போதும், நான் இப்ப வரேன். Got it, man. Yeah, I have got that. No issues. Later on, I will call you and inform. Yes. Hello? Yes. Williams. என்ன சார் பாத்தீங்களா எப்படி இருக்கு? நான் அனுப்பியிருக்கேன். ஓகே, ஃபோட்டோ நான் பார்த்தேன். பரவாயில்ல, பொண்ணு நல்லா தான் இருக்கு. இவ தான் நான் சொன்ன ஆளு. சிட்டுன்னா எல்லாம் சிட்டு. என்னோட அக்கௌண்ட் நம்பர் தான் உங்களுக்கு தெரியுமே. என்னன்னு யோசிச்சு நீங்களே பார்த்து போடுங்க. யா, நான் காசு அனுப்பியிருக்கேன். I will send you 2 lakhs. All together 2 lakhs now. Okay? போதும். அப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது நீ அந்த பொண்ணையும் கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துரு, நம்ம பார்ப்போம். நான் இருப்பேன் ஏர்போர்ட்ல. அப்புறம் அவளும் ஷியோர். அப்போ எல்லாம் நம்ம சொன்ன மாதிரி தான். டேக் கேர். பாய். இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானே?
திரும்ப மாத்தி பேசுனா போக்சோ கேஸ்ல உள்ள தூக்கி போட்டுருவேன். நீ திரும்ப வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்க்காத மாதிரி பண்ணிடுவேன். புரியுதா? சார் கொண்டு போய் உள்ள தள்ளுங்க அவனை. சார் வாடா வா போடா போடா சீக்கிரம் போடா. சார் நீங்க இழந்த காசை கண்டிப்பா அவங்ககிட்ட வீட்டுக்கு கொடுத்துறேன். இட்ஸ் ஓகே சார். நான் இந்த பணத்துக்காக வரல. இது என்னோட ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அதனால தான் நான் வந்தேன். இனிமே அந்த பையன் என்னை தொல்லை பண்ணாமல் இருந்தாலே போதும் சார். அந்த பணத்தை இந்த பொண்ணுக்கே கொடுத்துருங்க. இந்த காசெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி தான் சார் என் பொண்ணை நான் வளர்த்தேன். யாரோட உதவி எங்களுக்கு வேண்டாம். இங்க பாரு, இதான் உன்னோட போன். உன் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு. சார் வர சார். போமா போ சார். அப்படின்னா நீங்க அந்த பணத்தை ஏதாவது ஒரு சேரிட்டிக்கே கொடுத்துருங்க சார். ஓகே சார். இங்க பக்கத்துல ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு, அங்க கொடுத்துறேன். அந்த காசு கண்டிப்பா அவங்களுக்கு ஷோர் சார். தேங்க்யூ. பாய். ஓகே. சார் மார்ட்டின் வந்திருக்காரு. சரி வர சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா இருக்குமாடா? அதெல்லாம் இல்லடா, சும்மா தான் இருக்கும். வீடு பாத்துக்கலாம், எனக்கு அதெல்லாம் பயமே இல்லை. சும்மா உனக்கு ஒரு இங்க வேலை பாருங்க, இல்லை. உள்ள போங்க. டேய் வாடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இது யாரு? மார்ட்டினோட உயிர் தோழன் சார். வெளியே போய் நில்றா. ஓகே சார். எதுக்கு சார் வர சொன்னீங்க? என்னாச்சு? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான். ஐயோ சார், எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. சாரி சார், உங்களை கூப்பிடவே மறந்துட்டேன். நீங்க கட்டாயப்படுத்தினீங்கன்னா உங்களுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாம இன்னைக்கே பொண்ணை பார்க்க போலாம். ஏய் வாயை மூடிட்டுறா பேசாம. நீ அந்த ஆனியோட வீட்ல திருட போனியா? அப்பா அதான் விஷயமா? அது நான் சும்மா போனேன் சார். நீ அந்த ஜட்ஜுக்கு லவ் லெட்டர் கொடுக்கும் போது அன்னைக்கு எஸ்ஏ போஸ்டிங்ல நீ பார்த்த ஆள் இல்ல. இப்ப நான் என்ன ஏமாத்தணும்னு நினைச்சேன்னா ஸ்டேஷன்ல வச்சு தோலை உரிச்சிருவேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு உன்னால கக்கூஸ் கூட போக முடியாது. இனி அந்த பொண்ணு வீட்டு பக்கம் நான் உன்னை பார்க்கவே கூடாது. சார் வேற ஏதாவது பொண்ணு வீட்டுக்கு போனா பிரச்சனை இல்லைல்ல? அந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தனா உன்னை முட்டிக்கு முடி தட்டிடுவேன். வரேன் சார். வெளியே போடா. யாரா அந்த ஆளு? என்னையே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். எனக்கு எங்க எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப நான் வருவேன். நீ என்ன வேணா பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். இருப்பீங்களா? சாயங்காலம் சரக்கு வாங்கி வைக்கிறேன், வாங்க பார்ட்டி பண்ணலாம். ஓகே ப்ரோ. நண்பன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்க. வண்டியில ஏறா. ச்சே, நம்ம நிலைமை என்ன இப்படி ஆயிடுச்சு. இந்த ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஹலோ. நீ எங்க இருக்க? இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்லயா? நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போன? சர்க்கிள் என்ன பார்க்கணும்னு சொன்னாரு, அதனால வந்தேன். அப்புறம் வில்லியம்ஸ் விஷயத்தை பத்தி பேசுறதுக்காகவும் தான். அவர் ரொம்ப கோபமா இருந்தாரு, அதனால அந்த விஷயத்தை பத்தி நான் பேசவே இல்லை. ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்கேன். டேய் நீ நாளைக்கு கொச்சின் கண்டெய்னர் டெர்மினல்ல போய் பிரேசில்ல இருந்து வந்திருக்க நம்மளோட சரக்கை கிளியர் பண்ணி நம்மளோட குடோனுக்கு எடுத்து வந்துரு. சரி. அங்க கஸ்டம்ஸ்ல ஏதாவது கேட்டா கொஞ்சம் காசு கொடுத்துரு. வேற ஏதாவது இருந்தா கால் பண்ணு. ஓகே ஓகே விக்ரம் சார். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். டேய் வண்டி ஏறா. ஏம்மா உன்னை போலீஸ்காரங்க ஏதாவது துன்புறுத்துனாங்களா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எதுவும் அவளை கேட்காத. உனக்கு நாங்க என்ன குறை வச்சோம்? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண? நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துப்பேன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இந்த வயசுல காதலிக்கிறதெல்லாம் தப்புன்னு அப்பா சொல்லல. ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதான் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஒரு பாரமா? நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். இல்லம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வெளிநாட்டுல இருந்து ராஜன் போன் பண்ணியிருந்தாரு. அந்த யூடியூப் சேனல்ல நியூஸ் பார்த்தாராம். எவ்வளவு அசிங்கமாயிடுச்சு தெரியுமா? நான் ஒரு லைவ் போட்டா முடியற பிரச்சனை தான் இது. எப்படியும் சுத்தி வளைச்சு ஏன் மேலதான் தப்புன்னு சொல்ல போறாங்க. நீங்க போய் குடிச்சிட்டு வந்து தூங்குற வழிய பாருங்க. குடு குடு குடு.
டேய் இதை எடுத்து ஆடுறா, எல்லா பிரச்சனையும் உடனே தீரும். ஏன் பிரச்சனை எல்லாம் முடியாதுடா. அவ அந்த மாதிரி காரியத்தை பண்ணி வச்சிருக்கா. நான் இந்த ஊருக்காரங்க முகத்துல எப்படிடா முழிப்பேன்? அதுக்கு அவ என்னடா தப்பு பண்ணா? தப்பு பண்ணி காசு வாங்கினது அந்த பையன் தானே. அத கேள்விப்பட்டப்ப என்னோட மனசு உங்களுக்கு சொன்னா புரியாதுடா. என்னோட பொண்ண நான் ராணி மாதிரி வளர்த்தேன். கவலைப்படாதடா. இந்த போன்ல இல்லாத போதே நிம்மதியா தான்டா இருந்துச்சு. இப்ப என்னடா இது இல்லாம வாழ முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். பாவம் பொம்பளை பிள்ளைங்க ஏதேதோ சொல்லி ஏமாத்திடுறானுங்க இந்த பயலுக. படிக்கிறதுக்கு போன் வேணும்னு சொல்லி என் மொபைல வாங்கினது இதுக்காக தானே. நீ தைரியமா இரு, அவன் மாறிடுவா. நீ இப்ப போய் அவகிட்ட இதை பத்தி எதுவும் கேட்டுக்காது சரியா? காலம் மாறி போயிடுச்சு, அவ ஏதாச்சும் பண்ணிக்க போறாடா. டேய் முதல்ல இத புடி, ஒரு ரவுண்ட் ஆடுறா, எல்லாம் சரியாயிடும் சொல்றல. நீங்க வந்துட்டீங்களா? நீங்க எங்க போய் தொலைஞ்சீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை நான் ஃபோன் பண்றது? அது என் போன்ல சார்ஜ் இல்ல, போலீஸ்காரங்க கையில இருந்துச்சுல்ல, அதான். அவங்க அது சொல்லதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இத பாருங்க, அவ எழுதி வச்சுட்டு போனது. என்னது இது? நீங்க படிச்சு பாருங்க. என்னால உங்க நிம்மதி போகல. நான் இங்க இருந்து போறேன். என்னை ஏமாத்தினவனை பழி வாங்குறதுக்கு എന്നെ വഞ്ചിച്ചവരോട് പകരം நீங்க கவலைப்பட வேணும். എന്നെ ഓർത്ത് നിങ്ങൾ വിഷമിക്കരുത്. நான் தான் அவகிட்ட சொன்னல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க எங்க போவேனா? இது பாருங்க, நீங்க குடிச்சிருக்கீங்க. சொன்ன கேளுங்க, எங்க போகாதீங்க. டிக்கெட் அண்ணா ஒரு மந்தவெளி. நீங்க எடுத்துட்டீங்களா? என்ன அங்க கொஞ்சம் டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? ஹலோ ஹலோ, ஏம்மா நீ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுமா? வண்டியை நிறுத்து, ஆள் இறங்கணும். போலாம். யார் மணி? பாட்டி, இந்த வில்லியம்ஸ்ன்றவரு இங்க தானே தங்கி இருக்காரு? இல்ல, வில்லியம்ஸ்னு இங்க யாரும் இல்லம்மா. ஜானுன்னு ஒருத்தர் தான் தங்கி இருக்காரு. அதோ அந்த பில்டிங்ல தங்கி. அவரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா? மருந்து விக்கிறவர்னு சொல்றாங்க. அது ஏதோ போதை மருந்தாமா. அவனை தேடி போலீஸ் எல்லாம் வராங்க. இங்க பாருமா, அவன் நல்லவெல்லாம் இல்லம்மா. நீ அவனோட வலையில போய் விழுந்துராதம்மா. அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிற வழியை பாருமா. சரி பாட்டி. ஏய் புறாவல. ஏய் நில்றி. ஏய் ஓடிடா அவன. அடில ஏய். ஏறு சொல்றல. என்ன போய் ஏறுன்றல. ஏய் சொல்றா. ஏறிடு. ஏய் ஓடி உள்ள சொல்றா. ஏறிடு. ஏய் போ. சொல்றா. போடா. ஏய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்றா. ஏய் உள்ள போடி. உள்ள போடுறல. கேட்க மாட்டேன். ஏய் யாரா நீ? ஏறுடா. டேய் உள்ள போ. பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏறுன்னு சொல்றல. டேய் டேய் யாரோ வராங்கடா. ஏறி தப்பிச்சு போடா. ஹேய் விடுங்கடா. விடுங்கடா. ஏய் விடு. ஏய்
ஹலோ ஹலோ என்னாச்சுடா? விக்ரமண்ணா, அவ ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா. மிஸ் ஆயிட்டாளா? உனக்கெல்லாம் எதுக்குடா சோறு போட்டு வளர்க்குறேன்? ஒன்னுத்துக்கு லாக்கில அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி உங்களை ரவுடி மாதிரி வந்து காப்பாத்திட்டானா. எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. பொண்ணா? என்னண்ணா பண்றது? போய் சாவுடா. சல்லி பயல. சாரிண்ணா. வைடா வைடா வைடா. மிஸ் ஆயிட்டாளே. இறங்கு. இதான் என்னோட பேலஸ். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் என்னோட வீடு. வா, கம் ஆன். இங்க சேஃப் தான். டோன்ட் வரி. டோன்ட் வரி. இங்க நான் ரொம்ப வருஷமா இருக்கேன். இங்க சேஃப் தான். வா. கம் ஆன், ஏறு. வா. வா, உள்ள வா. நீங்க இங்க தனியாவா இருக்கீங்க? எஸ். பயமா இல்ல? எதுக்கு பயப்படணும்? நோ ஃபியர், நோ டென்ஷன். இது நான் மட்டும் வாழ்ற தனி உலகம். நீங்க எப்படி தனியா எல்லாரையும் அடிச்சு போட்டீங்க? அதுக்கு ஒரு தைரியம் வேணுமா? தனியா வாழ்ற இந்த வாழ்க்கை எனக்கு நிறைய அனுபவத்தை சொல்லி கொடுத்துருக்கு. நெத்தியில் அடிபட்டிருக்கே. பி கம்ஃபர்டபிள். நான் இதோ வந்துடுறேன். நீ கேட்டல என் தைரியத்தை பத்தி. என் அப்பா வட்டிக்கு காசு வாங்கியிருந்தாரு. எங்க கெட்ட நேரம் அதை திரும்ப கொடுக்க முடியல. அப்புறம் வட்டிக்கு கொடுத்தவங்க சண்டைக்கு வந்தாங்க. அப்பாவையும் அம்மாவையும் அந்த வட்டிக்கு கொடுத்தவரு ரொம்ப தொல்லை பண்ணாரு. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது அந்த ஆளு என் அப்பாவையும் அம்மாவையும் என் கண்ணு முன்னாடியே கொன்னுட்டாரு. அப்ப நான் வெறும் 7 வயசு பொண்ணு. அப்பத்திலேருந்து இந்த உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்களை நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். இந்த உலகத்துல எனக்கு சொந்தம்னு சொல்ல யாருமே இல்லை. அனாதை ஆசிரமத்துல தான் நான் வளர்ந்தேன். வெளியில வந்து தனியா வாழ ஆரம்பிச்சப்போ ஒரு சேஃப்டிக்காக நான் கராத்தே கத்துக்கிட்டேன். என் அப்பாவையும் அம்மாவையும் கொன்ன அந்த கொலைகாரன் மட்டும் உயிரோடு இருந்தானா என்னைக்காவது என் கண்ணு முன்னாடி வருவான். அதுக்காக மட்டும்தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் என்னமோ என்னோட பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. இல்ல,
நம்மளை காயப்படுத்துற எந்த விஷயமும் நமக்கு சின்னது இல்லை. நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்றோன்றதுல தான் இருக்கு. நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ என் கூடயே தங்கிக்கோ. நம்ம 2 பேருமே ஒண்ணா இருக்கலாம். நான் முதல்ல உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களோட காண்டாக்டை விட்டுறாத. அப்பா அம்மா இல்லாதவங்களோட கவலை, அந்த வலி உனக்கு இப்போ புரியாது. அப்புறம் நீ நினைச்ச மாதிரியே அவனை என்ன பண்ணணுமோ பண்ணலாம். நீ வந்து ரெஸ்ட் எடுமா, வா. வா. அம்மா, நான் மந்த வழியில இருக்கேன். என்னை பத்தி நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு சிந்துன்னு ஒரு புது அக்கா இங்க கிடைச்சிருக்காங்க. நான் அவங்க கூட தான் தங்கியிருக்கேன். அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. இது அந்த அக்காவோட நம்பர். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் இங்க சேஃபா இருக்கேன். விட்டுட்டு வந்த டென்ஷன்லாம் வீட விட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. சொந்த கால்ல நிக்கிறது தானே ரொம்ப பெரிய விஷயம். அக்கா அவங்களோட ஃப்ரெண்டு ஜோடி சூப்பர் மார்க்கெட்ல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்க. இனிமேல் ஜூலியோட பரபரப்பான நாட்கள். புது வேலை, புது இடம், என்ன நடக்க போகுதோ, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். எல்லாம் மறந்தெடுத்து வச்சுக்கான. ஓகே, பாய். பாய். ஓகே. ஓகே. வணக்கம் சார். ஹனி இங்கே தானே வேலை செய்கிறா? அந்த பொண்ணு இன்னைக்கு லீவ் ஆச்சே. நீங்க யாரு? நான் அவளோட சொந்தக்காரன். தாசண்ணே, 3 மணிக்கு சாரோட வண்டி வந்துடும். பொருளெல்லாம் இங்கே இறக்கி வச்சிருங்க. ஓகே சார். அந்த பொண்ணு இங்கே பக்கத்தில் தான் தங்கியிருக்கா. இப்போ போனது யாரு? அது இந்த கடையோட ஓனர் சார். இல்லை, ஹனி எங்கே தங்கியிருக்கான்னு தெரியுமா? பக்கத்தில் இருக்க லக்ஷ்மி டவரில் தான் தங்கியிருக்காங்க. ஓ, சரிங்க சார். ஓகே சார். இதான் அந்த நம்பர். அந்த வீட்ல யாரும் இல்ல. நீங்க யாரு? ஹலோ, என் பேர் சாம்பல். நான் ஆட்டோ டிரைவர். என் பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டா. இப்போ இங்கே தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஓ, சிந்துவோட தங்கியிருக்கல அந்த பொண்ணா? ஆமா, தெரியும். அவங்க இங்க தான் இருந்தாங்க. ஆனா 2 நாளா எங்க போனாங்கன்னே தெரியல. ஏறுங்க. நல்லா இருந்துச்சுல? அப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? அது 2 நாளாச்சு. இது என்னோட ரூம்மேட் சிந்து. இவங்க தான் எனக்கு சூப்பர் மார்க்கெட்ல வேலை வாங்கி கொடுத்தது. நீ நல்லா இருக்கியம்மா? ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்க 2 பேரையும் தனியா தவிக்க விட்டுட்டு வந்துட்டியம்மா. பரவாயில்ல, உங்க அம்மா ஓன் அழுதுகிட்டே இருக்கா. அம்மா கிட்ட கவலைப்படாம இருக்க சொல்லுங்க. நீங்க வாங்கப்பா. இல்லம்மா, வாங்க. போனாதான் பஸ் கிடைக்கும். நான் போயிட்டு வரேன். என் பொண்ண நல்லா பாத்துக்கோங்க. அப்பா, இது என்னோட முதல் மாச சம்பளம்.
வரமா போயிட்டு வா. நீ வா. ஹலோ. எங்க இருக்க? யார் நீங்க? தெரியலையே. நான் சர்க்கிள் பேசுறேன். உன்னை ஒரு கேஸ்ல இருந்து காப்பாத்துறானே. என்ன சார் விஷயம்? ஏதாவது பிரச்சனை? விஷயம்லாம் எதுவும் இல்ல. நீ டென்ஷன்லாம் ஆகாத. சரி, இப்ப எங்க இருக்க? நான் இப்போ மந்தவெளியில இருக்கேன். எதுக்கு அங்க போன? என்னோட ஒரு ஃப்ரெண்ட பார்க்கிறதுக்காக. அந்த ஃப்ரெண்டு பையனா பொண்ணா? பொண்ணுதான், பேரு சிந்து. இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி வில்லியம்ஸ் அவ்வளோ சாதாரணமானவன் இல்ல. அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், மார்ட்டின். கோர்ட்டில் எல்லாரும் இருக்கும் போதே நீதிபதிக்கு லவ் லெட்டர் கொடுத்தவமா அவன். நீ கௌரவமா இருக்கணும். சார் சார் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டீங்களா? எனக்கு ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறம் தானே அந்த வீடியோ டெலீட் பண்ண முடியும். சார் அது இருக்கட்டும், நீ எப்பமா ஊருக்கு திரும்பி வர? ஏதாவது தேவை இருந்தா வருவேன் சார். தேவை எல்லாம் இருக்குமா. ஒரு வாரத்துக்குள்ள நீ எப்போ வந்தாலும் எனக்கு ஓகே தாம்மா. அப்புறம் என் கோட்ரஸுக்கு வந்துரு. என்ன அந்த வீடியோவை டெலிட் பண்ண வேண்டாமா? ஓகே ஓகே ஓகே, see you, bye bye bye. சார் உட்கார் 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 உட்கார். பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஒர்க்லாம் பிடிச்சிருக்கா? சரி, அப்படின்னா ஓகே, யூ கேரி ஆன். ஓகே. அம்மா, நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிற ஹனியை பற்றி நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? ஹனியை பத்தியா? அவ நல்ல ஸ்மார்ட்டு, நல்ல ஸ்டாஃபு, வேலையில் கண்ணும் கருத்துமா இருப்பா. அம்மா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணா நமக்கு சம்பளம் இல்லாமலே ஒரு ஸ்டாஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. நல்ல ஆளுடா நீ. உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான். முதல்ல அவகிட்ட பேசு. ஓகேனா நிச்சயம் பேசி முடிச்சிடலாம். அப்படின்னா நான் அவங்க அப்பா கிட்ட முத பேசி பார்க்கறேன்.
அத்தாமா அப்பா ஹலோ அப்பா. ஹலோ சிந்து, நான் தான் ஹனியோட அப்பா பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. ஹனி எங்க? அவ குளிக்கிறா. நான் கூப்பிட்டது அந்த வில்லியம்ஸோட அண்ணன் மார்ட்டின் இருக்கான்ல, அவன் ரவுடி இங்கே வந்திருந்தான். அப்புறம் எங்களை ரொம்ப பயமுறுத்திட்டு தான் போனான். எனக்கு என்ன பயம்னா அவன் அங்கே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானோன்னு. இங்க வந்தா அவன் கைய காலை உடைக்காம விட மாட்டேன். அப்பா நீங்க தைரியமா இருங்க. இவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரிம்மா, நான் கூப்பிட்டு இருந்தேன்னு அவகிட்ட சொல்லிடு. உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒன்றும் பயப்படாத, நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். வா பார்த்துக்கலாம். அவர் ஃப்ரீயாக இருப்பாரா வக்கீல் சார்? எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை இல்லை, நான் இருக்கல. வா. குட் மார்னிங் சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். ஒரு ரவுண்டு வேணாம் சார், கோர்ட்டில் வேலை இருக்குது. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நம்ம இருக்கிற பார்ட்டிங்களுக்கு எஃப்ஐஆரே வரப்போகிறது. குட். டேய், இனிமே இந்த ஹனி ட்ராப்புங்கிற சில்லற வேலையெல்லாம் செஞ்சிட்டு கூடாது. அதெல்லாம் பழைய டெக்னிக்டா. உனக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டா நீ ஏன் கூட வா. இப்போ எம்டிஎஃப்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. உன்னோட பர்சனல் வேலையும் பார்த்துக்கலாம், தேவைங்கிற அளவுக்கு காசும் சம்பாதிக்கலாம். என்ன சொல்ற வக்கீலே? கரெக்டாக சொல்றாரு பார். எப்படியாச்சும் காசு சம்பாதிச்சா போதும். நான் உனக்கு ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் கொண்டு வந்தேன்ல, அது நடக்கிற வரைக்கும் போது கொஞ்சம் ஒழுக்கமாயிரு. அது நடந்துச்சுன்னா அதில் எனக்கும் பெனிஃபிட் இருக்கு. நான் பிஸ்னஸில் விட்ட பணத்தை எல்லாத்தையும் திரும்ப பிடிக்க அதுதான் ஒரு வழி. பதிலடி நான் கொடுத்தேன், ஆனால் அதில் ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டான். அது யாருன்னு உனக்கு தெரியுமா? இல்ல. நீ கட்டிக்க போற பொண்ணு ஜூலி. இது என்னோட முடிவு. இதை நீ பண்ணி தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் நீ கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தவன், கிடைக்கிறதுல ஒரு பங்கு உன்னோட பிரதர் இருந்தார்ல, அவர் பேர் என்ன? மார்ட்டின். அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், போய் வாங்கிக்க. தேங்க்யூ. ஓகே, வரேன் சார். வக்கீலே, அடுத்து வேற என்ன விசேஷம்? ரூட்டை கண்டுபிடிச்சு வர கஷ்டப்படுறதா? சார் லொகேஷன் அனுப்பிச்சிருந்தீங்கல்ல, பக்காட்டில இளநீ ஊத்தி குடிக்கலாம்னு இருந்தேன். 2 நாளைக்கு லீவ் எடுத்திருக்கேன். ரொம்ப கஷ்டமான வேலை இது. ஊர்ல உள்ளவனுக்காக வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை அழிக்கிறது தான் இந்த போலீஸ் வேலை. அது இருக்கட்டும், நீ குடிப்பியா? பக்காடி தானே, பாப்போம். சார் அந்த வீடியோவா? அதெல்லாம் எப்பயோ டெலிட் பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. நேர்ல பாப்போன்னு தோணுச்சு. பார்த்தா மட்டும் போதுமா இல்ல? அதெல்லாம் உன்னோட விருப்பம், நீயே புரிஞ்சுக்கிட்டு. சார் உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உங்க பொண்ணோட வயசு இருக்குமா எனக்கு? எப்படியோ நான் அசிங்கப்பட்டுட்டேன். நீங்க சோஷியல் மீடியால அசிங்கப்படாம பாத்துக்கோங்க. ஓகே, பாய். சார், நான் ஹனியை கொஞ்சம் பார்க்கணும். யார் நீங்க? நான் ஹனியோட அப்பா. ஹனியோட அப்பாவா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். மஞ்சு, கடையை பார்த்துக்கோ, கொஞ்சம் வாங்கலேன். வாங்க, வண்டியில் இருங்க. வாங்க, உட்காருங்க. சார், என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? 2 டீ. ஓகே சார்.
என்ன சார் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க? ஹனியை பற்றி தான். அவளை நான் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்கலான்னு இருக்கேன். அவளை பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்குறது என்னோட லைஃப்லி பார்ட்னர் ஆக்க தான். எனக்கு புரியல. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவளுக்கு இது தெரியுமா? இல்ல, உங்களுக்கு சம்மந்தம்னா அவகிட்ட சொன்னா போதும். உங்க வீட்டில் தெரியுமா? வீட்டில் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. எனக்கு ஓகேனா அம்மாவுக்கு ஓகே தான். அம்மா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். என்னோட விருப்பம் தான் எங்கள் அம்மாவோட விருப்பம். நான் கொஞ்சம் யோசிக்கணும். வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன். சரிங்க, நான் வரேன். நீங்க ஏங்க இங்க தனியா நிக்கிறீங்க? நான் எப்பவும் தனியா தானே இருக்கேன். அப்புறம் இந்த மழை, அது இயற்கையோட கண்ணீர். நீ என்ன அக்கான்லாம் கூப்பிட வேணாம், ரொம்ப ஃபார்மலா இருக்கு. சிந்து யாரையாவது லவ் பண்ணிருக்காங்களா? காதலிச்சிருக்கியான்னு கேக்குறியா? எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நான் ஆம்பளைங்களையே வெறுக்கிறேன். என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தான் அதுக்கெல்லாம் காரணம். சின்ன வயசுலயே நான் அப்பா அம்மாவை இழந்துட்டேன். அவங்க அன்பை நான் அனுபவிச்சதே இல்லை. எனக்கு என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களை ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் நீ. உண்மையை சொல்லணும்னா, நீ என் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில ரிலேஷன்ஷிப்லாம் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் யாரையுமே காதலிக்கலன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். காதலிச்சிருக்கேன், செக்ஸும் வச்சிருக்கேன். ஆனா அது ஆம்பளைங்க கூட இல்லை, பொண்ணுங்க கூட. அப்புறம் பொண்ணா இருந்தாலும் காதலோட தொடும்போது நம்மள அது சந்தோஷத்தோட மறுபக்கம் கூட்டிட்டு போயிடும். எனக்கு இப்போ உன்னோட காதல் நல்லா புரியுது. நீ என்னை காதலிக்கிறல? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சிந்து.
டேய் சீக்கிரமா எடுத்து விடா, போயிட்டு 2 ரவுண்ட் போடணும். டேய் நவுத்து விடா. எப்பா மாப்பிள, லாட்ரி இருக்கு, ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கேன். அதிர்ஷ்டம்லாம் போயிடுச்சு. ஏன் மாப்பிள அதிர்ஷ்டம் போயிடுச்சுன்னு சொல்ற? நான் வந்து அந்த பார்லேருந்து இறங்கி வரும்போது சரக்கு போட்டிருக்கியா? பொண்ணை பார்த்துருப்ப. நானும் ரொம்ப நாளாக உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அவள் அந்த சிந்து கூட தான் சுற்றிட்டு இருக்கா. அந்த சிந்து யாருன்னு உனக்கு தெரியும்ல, ரொம்ப மோசமான ஒரு பொண்ணு அவள். சரியா? அவங்க புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. லெஸ்பியன், இதெல்லாம் ரொம்ப அசிங்கம்டா. ஒழுங்கா வளர்த்துருக்கணும் புள்ளைய. மாப்பிள்ள உனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது நம்ம ஊர்க்காரங்க எப்படி நினைப்பாங்கன்னு. மாப்பிள்ள நில்றான். டேய், புள்ளைய வளர்க்கும் போது ஒழுங்கா வளர்க்கணும், இல்லைன்னா இப்படிதான் அசிங்கப்பட்டு வர வேண்டிய நிலைமையா மாறி போயிடும். சரிதான். சரி, கடையை போட்டுருவா. சரி. ஹே வா, கம் ஆன் வா. வா. அங்க அண்ணா கடலை கடலை வாங்கிக்கோங்க அண்ணா. வேண்டாம் அண்ணா, நல்ல சூடான கடலை. ஓ, எங்க போற? வா போலாம். இங்க பாரு. ஹலோ, என்னங்க நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஹலோ, நம்ம பொண்ணு நம்ம கையை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். நீங்க என்னங்க சொல்றீங்க? அவளை பாத்தீங்களா? பார்த்தேன். ஒரு தடவை இல்ல, பல தடவை பல இடத்துல பார்த்தேன். நான் எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவ என்ன பண்றானே எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுங்க. கடவுளே, நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது உனக்கு? அவ ஒரு பொண்ணோட. நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னால அது உங்ககிட்ட சொல்ல முடியாது. நம்மளோட நான் நேர்ல வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். சீக்கிரமாவே அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். எனக்கு இப்ப பைத்தியமே பிடிச்சிட போல இருக்குடி. ஐயோ கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? என் பொண்ணுங்கன்னு கேட்டேன். எதுக்காக நீ அவளை அடைச்சு வச்சிருக்க? அவ அப்படி சொன்னாலா? அவ ஒண்ணு சொல்ல.
ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது என்ன கர்மம்னு தெரியல. அப்படிதான் வாழணும்னு எழுதிருக்கா என்ன? நான் என் கண்ணால பார்த்தேன்டி. நீ அவ கூட கண்ட பார்லயும் பீச்லயும் சுத்திக்கிட்டு இருந்தத எனக்கு சொல்லவே அசிங்கமா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? யாரு அன்பு காட்டுறாங்களோ அவங்க கூட வாழ்றதுதான் என்னோட பாலிசி. ஏய், வாழ்க்கையில நல்லாவே இருக்க மாட்டேடி. இது ஒரு அப்பனோட சாபம். இந்த சாபம் கண்டிப்பா என்ன ஒண்ணும் பண்ணாது. இங்க போலீஸ் கோர்ட் எல்லாம் இருக்குல்ல, நான் யாருன்னு காட்டுறடி. தோ வரா, அவகிட்டே கேளுங்க. நீ சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்போ உனக்கு திருப்தி ஆயிடுச்சுல, வா நம்ம போலாம், வீட்டுக்கு போலாம். நான் அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது நடக்காம நான் எங்கேயும் வர மாட்டேன். என்னடி உன்னோட லட்சியம்? என்னடி உன்னோட லட்சியம்? இந்த இந்த திருநங்கையோட சுத்துறதா உனக்கு லட்சியமா? இங்க பாருங்க, இவ்வளவு நாள் நான் உங்களை அப்பான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது, நீங்க ஆட்டோ டிரைவர் தானே. ஆட்டோக்காரனா இருந்தா என்னடி பிரச்சனை? நானும் என் பொண்டாட்டியும் ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாம உன்ன மாதிரி பொண்ணு சேர்ந்து ஒன்னா வாழ்றதை என்னால ஏத்துக்க முடியாது. மிஸ்டர் சாமுவேல், நான் இங்க யாரையும் பிடிச்சு வைக்கல. அவளுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கூட்டிட்டு போங்க. ஒரு கஷ்டமான நேரத்துல நான் அவளை காப்பாத்தினேன். கொஞ்சம் அன்பு கொடுத்தேன், அவ திரும்ப கொடுத்தா. கூட்டிட்டு போவண்டி, அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். பாக்குறியா? ஏன் பொண்ணுடி அவ. அனி வாமா, வீட்டுக்கு போலாம். நான் எங்கேயும் வரல, நகருங்க. ஹலோ ஹனி தானம்மா பேசுற? யார் நீங்க? நான் ஜோவோட அம்மா பேசுறேன். அம்மா சொல்லுங்கம்மா. நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேம்மா. ஐயோ, என்னாச்சுமா? ஜோவை இங்க அட்மிட் பண்ணிருக்கேம்மா. ஐயோ, எதுக்காக? பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, எப்படிமா நடந்தது? ஏதோ ஒரு லாரிக்காரன் இடிச்சிட்டு போயிட்டாம்மா. ஐயோ, நீ ஒரு வேலை செய்ய, இன்னைக்கு கலெக்ஷன் எடுத்துட்டு முதல்ல இங்க வாமா. சரிம்மா. தம்பி, கடையை கொஞ்சம் பாத்துக்கோ. ஹலோ, வந்துட்டியா? நான் இப்ப வந்துடுறேன். வா. சீக்கிரமா போலாம். ஓகே, வேகமா போ. இவருக்கு எக்ஸ்ரே எடுத்ததுல சின்ன ஃப்ராக்சர் இருக்குன்னு தெரிஞ்சது. அதனால ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா போதும், வேற பிரச்சனை ஒண்ணும் இல்ல. சரிங்களா? பாத்துக்கோங்க. பசிக்குதாப்பா? ஏதாவது சாப்பிடுறியா? என்ன வேணும்? வேண்டாமா. இது எப்படி ஆச்சு? ஒரு லாரி வந்து இடிச்சிருச்சு. எனக்கு என்னவோ யாரோ வேணும்னே வந்து இடிச்சிருப்பாங்களோன்னு தோணுது. அன்னைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருந்தோம்மா. எனக்கு தெரியாது. உனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு நினைச்சு தான் உங்ககிட்ட நான் சொல்லலை. உங்க அப்பா கிட்ட நான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அம்மா, கலெக்ஷன் காசு. ஹனி, நீ கடைக்கு போ, அங்க நிறைய வேலை இருக்கு. அம்மா, நான் வரேன். சரி, நாங்க வரோம். சரிம்மா, பாய். அக்கா, கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம்.
என்ன சந்தேகம்? நீங்க தானே அவனை ஆக்சிடென்ட் பண்ணீங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்றது உண்மைதான். ஆனா அதுக்காக நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நீ வா போலாம். சாரி. இட்ஸ் ஓகே. காலேடு போலாமா? போலாம். ஹலோ ஹலோ, சூசன் தானே? ஆமா. யாரு? நான் ஜோவோட அம்மா பேசுறேன். சொல்லுங்கக்கா, என்ன விசேஷம்? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம முடிவு பண்ணா நம்ம பசங்களோட கல்யாணம் அது நடக்கும்னு தோணலமா. ஐயோ, என்னாச்சுக்கா திடீர்னு இப்படி சொல்றீங்க? அவன் இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கான். என்னாச்சுக்கா? நேத்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஐயோ கடவுளே, அவனுக்கு ஒன்றும் ஆகலையே. நீங்க பயப்படாதீங்கக்கா, தைரியமா இருங்க, எதுவும் ஆகாது. நான் வச்சுட்டேன். ஓகே. சரி. இங்கே நல்லா இருக்குல்ல? நான் தடவை வரேன். ஆமாம், நான் டெய்லி வந்துட்டு இருக்கேன்ல. அப்புறம் சரி, உனக்கு என்ன வேணும்? நம்ம இளநீ குடிப்போமா? குடிக்கலாமே. அண்ணா 2 இளநீ. 2ஆ? சரி, ஓகே. என்னாச்சு? உன் முகம் ஏன் திடீர்னு மாறிடுச்சு? இறைய தேடிட்டு இருக்கவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன். இறை பக்கத்துல வந்திருக்கு. யார் இந்த இறை? அந்த செக்டு ஷர்ட். நீ ஏன் எதுவும் பேசாம இருக்க? எவ்வளோ அழகா இருக்குல்ல? ஆனா ஓளவுக்கு அழகா இல்ல. நீ சும்மா இருடா. இந்த இளநீ குடிக்க இங்க வந்தோம். எனக்கு தெரியும் உனக்கு நேரம் இல்லைன்னு. ஒரு நிமிஷம், நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. அக்கா, இப்ப என்னோட கேம் ஆரம்பிக்க போகுது. நீ நடத்து. ஆல் தி பெஸ்ட். வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் நில்லுங்க. வில்லியம்ஸோட வைஃப் தானே? ஆமா. உனக்கு முன்னாடி அவன் ஏமாத்தின பொண்ணுங்கள ஒருத்தி தான்னா. அவன் எனக்கு வச்ச அப்ப அவ்வளோ சின்னதெல்லாம் இல்ல. என் வாழ்க்கையை நாசம் பண்ணவதான் அவன். நீயாவது பத்திரமா இருந்துக்கோ. இதனோட கான்டாக்ட் நம்பர் இருக்கட்டும், தேவைப்படும். நீயா? ஜூலி நில்லு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஜூலி நில்லுன்றல. ஜூலி நில்லு சொல்றல. நம்ம சாமியை பார்க்க போலான்னு முன்னாடியே பிளான் பண்ணோம்ல. போதும், நீ சொல்றது எதுவும் எனக்கு கேட்க வேணாம். நான் வரல. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஏண்டி ஏதோ ஒரு பொண்ணு என்னை பத்தி தப்பா சொன்னதுனால நீ என் மேல சந்தேகப்படுறியா என்ன? நீ சொன்னது வரைக்கும் போதும்.
அவ சொல்றது எதையும் நீ நம்பாத. அவ ஒரு ஃப்ராடு. அவளை எனக்கு தெரியுங்கிறது உண்மைதான். நீ தான் அவளை பார்த்தல. நான் லவ் பண்ற மாதிரியா இருக்கா அவ? உன்ன மாதிரி அழகா இருக்காள் அவ. நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. நம்ம முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி சாமியை பார்க்க போலாம். நான் எங்கேயும் வரல. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. சின்ன வயசுல அவ கூட ஃப்ரெண்டா இருந்தா அதை தவிர ஒண்ணுமே இல்ல. சொல்றத புரிஞ்சுக்கோ. அவ மட்டும் இல்ல, எத்தனையோ பொண்ணுங்க எனக்கு சின்ன வயசுல ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா யார் லவ்வையும் நான் ஒத்துக்கிட்டதே இல்ல. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அவகிட்ட நான் நெருங்கி எல்லாம் பழகவே இல்ல. அழகா இருக்க பசங்களை பார்த்தா பொண்ணுங்க பின்னாடி வரதா செய்வாங்க. உண்மையை சொல்ல போனா எனக்கும் அவளுக்கும் ஒண்ணுமே இல்ல. புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, எல்லாரோடையும் சோஷியலா பழகுற என்னோட கேரக்டர்னால எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை வந்திருக்கு. நீ நம்புறதா இருந்தா நம்பு. நான் எப்படி உன்னை நம்புறது? அன்பும் பாசமும் சண்டையும் சச்சரவும் எல்லாமே நான் உன்கிட்ட இல்லாம யார்கிட்ட காமிக்க முடியும் சொல்லு? சட்டன்னு கோவம் வர்றது என் கூடவே பிறந்துருச்சு. வா, நம்ம போய் சாமியை பார்த்துட்டு வருவோம். அவர் நாளைக்கு ஃபாரினுக்கு போக போறாரு. கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஒன்னா போய் அவரை பார்க்கலன்னு வருத்தப்பட்டாராம். ஹலோ. என்னடி நினைச்ச நீ? என் பொண்டாட்டி கிட்ட சொன்னா நான் பயந்து ஓடிடுவேனா? என் நம்பரை உன் பொண்டாட்டிட்ட கொடுத்தது உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக தான். நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஓடுற நாய்க்கு முன்னாடியே ஓடணும்னு சொல்லுவாங்க. நீ இந்த ஊர்ல இருக்கன்னு தெரிஞ்ச உடனே நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் உங்க பாஸ்க்கு நடந்த ஆக்சிடென்ட். ஓ, அத நீ தான் பண்ணியா? நான் வீட்டை விட்டு வந்தது உன்னை பழி வாங்கறதுக்காக தான். நீ நினைக்கிற மாதிரி ஒரு பயந்தாங்குழி பொண்ணு இல்லைன்னா. கல்யாணம் பண்ணிட்டு நீ எப்படி வாழ்றன்னு நானும் பாக்குறேன். என்னதான் தலைகீழான்னு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உன்னோட அழிவை பார்க்காம அடங்க மாட்டேன். சீக்கிரம் வாடி. ஐ அம் வெயிட்டிங். போன் போயிடா. வணக்கம் பாஸ். சுனில், புது பசங்களை கண்டுபிடிச்சு சீக்கிரமா இந்த பொருளை எல்லாத்தையும் விற்கணும். பாஸ், புது பசங்களை கண்டுபிடிக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது பாஸ். அது எனக்கு தெரியும் பாஸ். ஃபர்ஸ்ட் மாதிரியெல்லாம் இல்லை. இப்போல்லாம் போலீஸ் செக்கிங் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா மாட்டிப்போம் பாஸ். அதை பற்றிலாம் நீ கவலைப்படவே வேணாம். எல்லாத்தையும் விக்ரமண்ணா பார்த்துப்பாரு. நீ உன் வேலையை மட்டும் பாரு. சரி, ஓகே ஓகே பாஸ், நான் கிளம்புறேன். சரி, இந்த ஓகே பாஸ். ஓகே. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. யா, தேங்க்யூ தேங்க்யூ. வரேன் வரேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். சாமி. கமான் கமான் விக்ரம். ஹாய். வணக்கம் சாமி. வாருங்கள். உட்காந்துட்டேன். என்னென்ன விசேஷம்? நல்ல விசேஷம் தான் சாமி. நல்லா போகுது. பிசினஸ்லாம் எப்படி பிசினஸ்லாம் போகுது? நல்லா போகுது சாமி. சொல்லுங்க. நம்ம விஷயம் எல்லாமே வாசி காட்டிருங்க. வெளிநாட்டுல இருந்து கிடைச்ச டொனேஷன். மார்க் டெனிஸ், அமெரிக்கா, $10,000. அமேலியா மேத்யூ, பிரான்ஸ், $5,000. சானியா, சைனா, $5,000. நிக்கி சாம்ரோ, ஜெர்மனி, $6,000. நிப்பாட்டு நிப்பாட்டு. டீட்டெயில்ஸ் ஒன்றும் வேணாம். மொத்தமா எவ்வளோன்னு சொல்லு.
சுவாமிஜி மொத்தமா $1,00,000 ம். கிட்டத்தட்ட இந்தியன் மணி 85 லட்சம் ரூபாய். 85 லட்சம் ரூபாயா? ஆமா, 85 லட்சம் ரூபாய். ஆஹா. இதுல உங்களுக்குமே ஒரு பங்கு இருக்குது. ரியலி? பார்ட்னர்ஷிப் மீன்ஸ் 50-50. ஓ, தேங்க் யூ சாமி, தேங்க் யூ. கொஞ்சம் பச்சை மருந்து, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் தண்ணி, இதை எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி ஒரு மருந்தாக்கி கொடுத்தா டாலர் இங்க அப்படியே சரன்னு கொட்டு இல்ல சாமி. That is my typical Tamil Nadu state. அதான், அதேதான். வெரி நைஸ், வெரி நைஸ். பணம் இருக்கிறவன் பிராய்லர், பணம் இல்லாதவன் நாட்டுக்கோழி. உங்ககிட்ட நாட்டுக்கோழிங்களுக்கு பஞ்சமே இல்ல சாமி. உள்ளே செல்லுங்கள் குழந்தைகளே. எதுக்கு இப்ப அனுப்புறீங்க சாமி? குழந்தைங்களாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. இவன் ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கான்? வில்லியம்ஸ், உனக்கு என்னப்பா அவ்வளோ கவலை? இவனுக்கு ஃபேமிலியில பிரச்சனை, அதான் டென்ஷனா இருக்கான் சாமி. இவனோட கவலையெல்லாம் நம்ம மாத்திடலாம். ஆ, மீனாட்சி, ஆமா, ஆமா. அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. சுவாமி. விக்ரம் பாய், இந்த வாட்டி எலெக்ஷன்ல நிக்கிறதா கேள்விப்பட்டேன். சாமி மட்டும் என் பக்கம் நின்னாக்க ஒரு கை பாத்துருவேன். Why not? ஏன் ஒரு கை மட்டும் பார்க்கணும்? ரெண்டு கையும் சேர்த்து வச்சு பாத்துறலாம். ஓ, தேங்க்யூ சாமி, தேங்க்யூ. இந்தாங்க. ஏய் வில்லியம்ஸ், இது அமெரிக்கால உற்பத்தி பண்ண பிஸ்டல். இது உன்கிட்ட இருக்கட்டும், உனக்கு இது தேவைப்படும். தேங்க்யூ சாமி. தேங்க்யூ. ஓ சாமி, இந்த மாதிரி உதவியில அப்பப்போ பண்ணுங்க. ஓம் சாந்தி சாந்தி. வந்துட்டானா? உன்னை தேடிக்கிட்டு ஒருத்தர் வந்திருந்தாரு. யாரு? ஹெல்மெட் போட்டிருந்தாரு, அதனால பார்க்க முடியல. இல்ல, வேகமா போயிட்டான். தேவை இருந்தா அவனை திரும்ப தேடி வருவான். நீ சிகரெட் எடு. எனக்கு வயிறு சரியில்லை, நான் வீட்டு வரைக்கும் பாதியிலே போயிடாத, வீட்டுக்கு போயிடு. என்னடா
இந்த வீடு கூட பூட்டாம அவ எங்க போனா? ச்சே. உங்க அப்பாவோட செட்டப் தானே, எங்க போனான்னு யாருக்கு தெரியும்? எங்கேயாவது வெளியே போயிருப்பா. ஹலோ, விக்ரம் பாய். நான் ஆன் த வே. நீங்க வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா. அவ ரெடி ஆயிட்டு இருக்கா, நாங்க வந்துடுறோம். உன் பொண்டாட்டி ரெடி ஆகுறதுலாம் என்னோட பிரச்சனை இல்லை, புரியுதா? இங்க பாரு, நீ ஜெயிலுக்கு போனதும் நான் உன்னை வெளியே எடுத்ததும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. கட்சியில் இதை பத்தி கசையவே கூடாது. அப்படி நடந்தா உன் குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. பார்த்து இருந்துக்கோ. ஓகே, சரிண்ணா. ஓகே, சீக்கிரமா வாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு ஜூலி? ஷாப்பிங்கே போயிட்டு வந்திருக்கலாம் போல இருக்கு. வேகமா போலாமா? எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? சாமி நமக்காக தான் பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. டைமுக்கு போகலன்னா தப்பாயிடும்ல. அதான் ரெடி ஆயிட்டேனே. சரி வா. வாங்க 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 வாங்க. புதுசா கல்யாணமானவர்களே, உங்களை என்னோட ஆசிரமத்துக்கு அன்புடன் வரவேற்கிறேன். மா மீனாட்சி, உங்களுக்காக தான் நான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம பார்ட்டி ஹாலுக்கு போவோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த புது ஜோடியான நம்ம ஜூலியும் வில்லியம்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். அவங்கள வரவேற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்டியை நம்மளுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கிற நம்ம சுவாமிஜிக்கு ரொம்ப நன்றிகள். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் அப்புறம் இவங்களுக்காகவும் டெடிகேட் பண்ணுற ஒரு சின்ன பாட்டு தான் இது. അനുരാഗപൂർണരാം വധുവരന്മാർ ആനന്ദമോടിത ആഗതരാ മനസ്സും ശരീരവും ഒന്നാകും നേരം ആശംസ നേരും നീ സുഖവേളയിൽ. സഗ സഗമ സഗമപ സഗമപദ സഗമപദനി സഗമപദനി സഗസനി ധനി സാ. താളമേളം പെയ്തിറങ്ങി താളമേളം പെയ്തിറങ്ങി മന്ദഹാസത്താൽ തേൻ കൊതിച്ച് മോഹമുള്ള തേൻ കൊതിച്ച് മോഹമുള്ള സ്വപ്നരാവെത്തി മാറിലൊന്ന് ചാഞ്ഞിടാനായി മാറിലൊന്ന് ചാഞ്ഞിടാനായി ആശയേറുമ്പോ മങ്ങിടുന്നു നിദ്രവട്ടം മങ്ങിടുന്നു നിദ്രവട്ടം നീലരാവിനായി സ്വർണത്തേരിൽ വാ എന്നിലാടി വാ എന്നു താരമായി വരൂ നിന്നെ തേടി ഞാൻ ഒത്തുനിന്നതും പുതുരാവിനായി വിടേ. You love me baby forever, live with me never, live with me. Come on everybody. Saga 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 gama 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 sa ni da pa 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 da ni sa ni da pa sa sa. Come on, sa gama pa
ஹே ஹே சாகமப்பா താളമേളം പെയ്തിറങ്ങി താളമേളം പെയ്തിറങ്ങി മന്ദഹാസത്താൽ തേൻ കൊതിച്ച് മോഹമുള്ള തേൻ കൊതിച്ച് മോഹമുള്ള സ്വപ്നരാവെത്തി മാറിലൊന്ന് ചാഞ്ഞിടാനായി മാറിലൊന്ന് ചാഞ്ഞിടാനായി ആശയേറുമ്പോ മങ്ങിടുന്നു നിദ്രവട്ടം മങ്ങിടുന്നു നിദ്രവട്ടം നീലരാവിനായി സ്വർണ്ണത്തേരിൽ വാ എന്നിലാടി വാ എന്നു താരമായി വരൂ നിന്നെ തേടി ഞാൻ ഒത്തുനിന്നതും പുതുരാവിനായി വിടേ You love me, baby, forever. Live with me, never. Live with me, come on, everybody. Love me, baby, forever. Live with me, never. Live with me, come on, everybody. Love me, baby, forever. Live with me, never. Live with me, come on, everybody. Love me, baby, forever. Live with me, never. Live with me. Wish you all the best. ஜூலி நில்லு. ஏய் ஜூலி நில்லு. நில்லுன்றலாம். ஜூலி நில்லு. பார்ட்டின்னு வந்துட்டு இப்படி கோவப்பட்டு போறதெல்லாம் தப்பு, புரியுதா? இதுவா பார்ட்டி? அடுத்தவன் பொண்டாட்டி கைய பிடிச்சி இழுக்கிறது. நீங்க ரொம்ப மாடர்னா இருக்கலாம், ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன இருந்தாலும் அவர் என்னோட பாஸ்ல. அது மட்டும் இல்லாம பெரிய ஆளுங்கன்னா அப்படிதான் நடந்துப்பாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஹே ஜூலி. என்னாச்சுமா? எதுவும் இல்ல. அங்க போய் உட்கார. ஏன் இங்க வந்து தனியா நிக்கிற? எனக்கு இந்த மாதிரி பார்ட்டில எல்லாம் விருப்பம் இல்ல. சோஷியல் லிவிங்ல இதுவும் ஒரு பார்ட் தானே. இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் வீட்டுக்கு போகணும். வில்லியம்ஸ வர சொல்றீங்களா? ஐயோ, இப்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாதே. அவங்க எல்லாம் டிஸ்கஷன்ல இருக்காங்க. நீ இந்த ஜூஸ குடிமா. வேணாம். குடிமா. குடிமா. குடி. ஓ, என்னாச்சுமா? தலை சுத்து. ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. ஒன்றும் இல்லைம்மா, நான் இங்கே தான் இருக்கேன். படுத்துக்கோ. ம்.
வில்லியம்ஸ், where are you? சீக்கிரம் வா. எங்க இருக்க நீ? வில்லியம்ஸ். அவனை நீ இதுக்கப்புறம் எதிர்பார்க்க வேணாம். அவனுக்கு தேவையானதை வாங்கிட்ட அவன் போயிட்டான். அவன் எனக்காக தந்த சிறப்பான விருந்து தான் நீ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சீ, பொறுக்கி. இந்தா உன்னோட புடவை. பொறம்போக்கு. சும்மா இங்க இருந்து அழுவாத. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. வில்லியம்ஸ், நீ எங்க இருக்க? சரி. அவன் நம்ம பிசினஸுக்கு செட் ஆவான்னு எனக்கு தோணல. சுத்தமா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறா. நீ எப்போ வருவ? நீ மட்டும் சீக்கிரமா இங்க வரலன்னா கண்டிப்பா நான் அவளை கொன்னே போட்டுருவேன். சரி, சீக்கிரமா வா. இங்க பாருமா, நீ என் மேல கோவமா இருக்குன்னு தெரியும். ஆனா வேற வழி இல்ல. நானும் உன்ன மாதிரிதான். எனக்கு தெரியும் நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்க. என்ன இங்க விட்டுட்டு போன என் புருஷன் எங்க போனான்னு கூட தெரியல. இந்த ஆள் சொல்றதெல்லாம் கேட்கறதுதான் என் விதி. இவனோட எல்லா திருட்டுத்தனமும் இதுல இருக்கா. நல்ல போலீஸ் ஆபீசர் கிட்ட இதை ஒப்படைச்சிடுமா. இதுல இருக்க ரகசியங்கள் எல்லாருக்கும் தெரியணும். போமா, தப்பிச்சு போ. இந்தா, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஹனி அன்னைக்கே உன்கிட்ட சொன்னா. ஹலோ ஜூலி, நீ எங்க இருக்க? சீ, பொறம்போக்கு, பொறுக்கி. ஜூலி, நான் சொல்றத முதல்ல கேளு. ஜூலி, எனக்கு ஒன்னும் தெரியாது. ஜூலி, நான் சொல்றத முதல்ல கேளு ப்ளீஸ். எதுவுமே தெரியாதா? இன்னும் உன்னை நான் நம்பணுமாடா? பொண்டாட்டிய விக்கிற ஒன்ன எல்லாம் ஆம்பளைன்னு எப்படி நான் நினைக்கிறது? பொறுக்கி. நீயா செத்துரு, இல்ல உன்னை கொன்னதுக்காக நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துரும். போனை விட பொறுக்கி. அம்மா, சாரி. It's okay. இட்ஸ் ஓகே, கூல் டவுன். எல்லாம் சரியாயிடும். ஜூலி, வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ரிவெஞ்ச். பொண்ணுங்களோட சக்தி என்னன்னு அவனுக்கு புரிய வைக்கிறோம். லெட் அஸ் ஆக்ட் டுகெதர். டன்.
என்னோட ஃபோன்ல இருந்து கால் பண்ணா நீ எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது சரி, நீயா நம்பரை மாத்தி ஏமாத்தலான்னு பாக்குறியா? நீ வக்கீல வச்சு டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் அனுப்பியிருக்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கே. அதுல என்னோட சிக்னேச்சர் வேணும். உன்ன மாதிரி ஒரு ஃப்ராட நான் இதுக்கு என் புருஷனை வச்சிருக்கணும். அதனால ஒழுங்கு மரியாதையா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துரு. அப்புறம் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. ஏன் சொத்து மேல இருக்கிற உன்னோட ஆசை அது நடக்காது. சுவாமிஜி மாதிரி பெரிய ஆளுங்களோட கோஸ்ட்ல ஏறி நீ கோல் அடிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கோ. ஆமா, நான் கோல் அடிப்பேன். ஏண்டி நீயே உனக்கு குழிய வெட்டி படுத்துக்கிற? நான் இப்பதான் கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என் விதி அதுவா இருந்தா அப்படி போராடி சாவுறது தான் என்னோட விருப்பமும். பாத்துக்கலாம். ஆனா உன்னால முடிஞ்சதை மட்டும் நீ பண்ணு. அப்புறம் உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து இருக்கால மீனாட்சி, அவளையும் விட மாட்டாரு. கவனமா இருந்துக்கோ. பார்க்கலாம்டா என்ன நடக்குதுன்னு. நாங்களும் ரெடியா தான் இருக்கோம். சொல்லு. மே கமிங்? வாங்க. ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். 2 பொண்ணுங்க. சரி. எஸ், நான் சிந்து. ஓஹோ, அப்ப நீ தான் அந்த சிந்துவா? ஒரு விஷயம் கேட்க தான் வந்தேன். இந்த அப்பாவி பொண்ண அந்த சாமிஜிக்கு எடுத்தது உங்களுக்கு தெரியுமா? நான்சென்ஸ். அதுல நான் என்ன பண்ணேன்? நீங்க படச மனசுல வச்சு பழி வாங்குறீங்க தானே, பணத்து மேல இருக்கிற ஆசைக்காக. என்ன நீ சொல்லிட்டு இருக்க? இவளோட அப்பா என்னோட பிசினஸ் பார்ட்னரா இருந்தது உண்மைதான். அவரும் அவர் வைஃபும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்ததோட முடிஞ்சு போச்சு. ஆக்சிடென்டா? உங்களோட பிளான் தானே அது? நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். நானும் செத்திருந்தா அந்த சொத்து மொத்தமா நீங்க சுருட்டி இருப்பீங்க. என்ன ஒரு கண்டுபிடிப்பு! விட்டா வழியில நடக்கிற எல்லா ஆக்சிடென்ட்டும் என் தலையில கட்டி வச்சிரு போல இருக்கு. நீ சும்மா இருமா. எனக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்ல. அப்புறம் நீங்க எதை வச்சு என்ன குத்து சொல்லிட்டு இருக்கீங்க? ஐ அம் a free bird. Would you like to have a drink? Cheers. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் பார்ட்டில அவளை கைய பிடிச்சி எடுத்தீங்களா? அந்த ஆசாமிக்கு துணை போனீங்களா? நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கன்னா நீ அப்படியே நினைச்சுக்கோ. அது மட்டும் இல்ல, தோ இவளை கட்டிக்கிட்ட மாப்பிள்ள இருக்கான்ல, அவன் என்னோட கையாளு. அவனை வச்சு நான் செஞ்ச பிளான் தான் இந்த கல்யாணமே. மரியாதையா உன் சொத்தெல்லாம் அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு அவன் கொடுக்குற டிவோர்ஸை வாங்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணு. அப்புறம் என்கிட்ட உன் வேலையை காட்டாத. உன்னுடைய குஸ்தியும் கராத்தா எல்லாம் பொண்ணுங்கள்ட்ட வச்சுக்க. நீ என் முன்னாடி லெஸ்பியன்ஸ் ஹீரோ ஆக வேண்டாம். லெஸ்பியன்னா என்ன பிரச்சனை? வெளிநாட்டுல கூட இந்த ரிலேஷன்ஷிப் லீகலா அக்செப்டபிள் தான். இங்கேயும் வரதா போகுது. அப்புறம் நீங்க ஆம்பளைங்களே தேட வேண்டியிருக்கும் உங்க ஆசையை தீக்க. வாட்ச் மீ வாட் ஐ அம் கோயிங் டு டு. உனக்கும் சாமிக்கும் எதிரான ஆதாரம் எல்லாம் இதுல இருக்கு. இதை சேர்க்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா சேர்த்துருவோம். உன்னால எதுவும் பண்ண முடியாது. பாடி போலாம். ஹலோ சாமி, அவங்க ஒரு முடிவோட தான் இறங்கியிருக்காங்க. நம்மளோட பிஸ்னஸ் ரகசியம் எல்லாம் போலீஸுக்கு போயிடும். அதனால நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஆனால் நான் அங்கே வரேன். என்ன வேணும் உங்களுக்கு? யார் நீங்க? சார், நான் சிந்து. இது என்னோட ஃப்ரெண்ட் ஜூலி. சார், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் இங்க வந்தோம். ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு லோக்கல் ஸ்டேஷன்ல கொடுங்க. இப்படி டைரக்டாலாம் வந்து பார்க்க கூடாது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் சார். எல்லாரையும் நம்பி அப்படி சொல்ல முடியாது. உங்களை மாதிரி ஒரு நம்பிக்கையான போலீஸ் ஆஃபீஸர் விசாரிச்சாதான் உண்மையை வெளியே கொண்டு வர முடியும் சார்.
வாட் யூ மீன்? சார் நீங்களும் வைஃபும் பப்ளிக் சர்வெண்ட் தானே, நீங்க விசாரிச்சாதான் எங்களுக்கு நீதி கிடைக்கும். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சுகானந்த சாமியோட ஆசிரமத்துக்குள்ள நடக்கிற போதை பொருட்கள்லாம் கடத்துறவங்களோட டீட்டெயில்ஸ் இதுல இருக்கு சார். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்கோம். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். டோன்ட் வரி, ஐ வில் மேனேஜ் இட். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. நம்பர் ஸ்டேஷனில் கொடுத்துருங்க. நீங்கள் கிளம்புங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ம். போலாமா? நீ தானடி என்னை ஏமாத்துனது. போலீஸ் கிட்ட என்ன மாட்டி விட்டு இங்கேருந்து ஓடிடலான்னு நினைச்சியா? இதுக்கப்புறம் நீ உசுரோட இருக்க மாட்ட.
இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ், என்ன கொல்லாதீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு தெரியுமா நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன். சார் 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 ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார் போலீஸோட விசாரணை மெதுவா போகுதுன்னு சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தப்ப மக்கள் மேல திணிக்க பாக்குறீங்களா? போதும் போதும், தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. ஒரே ஒரு கேள்வி, லாஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ் சார். தள்ளி நில்லுங்க. ஐயோ ஜீரோ பேலன்ஸ். மை காட், பணம் எல்லாம் போச்சு. இங்க யாரும் இல்லையா? யாரையும் காணோம். இங்க இங்க ஊழல் மிகுந்த அரசியல், கோடிக்கணக்கான பணத்தை மோசடி பண்ணிருக்காங்க. சில தனியார் நிறுவனங்கள் நடத்துற சாமி இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்காரு, ரொம்ப சீரியஸா இருக்காரு. அம்மா நீங்க யாரு? நான் தான் விக்ரம் பாய், தெரியாதா? நான் புது ஸ்டாஃப், பழைய ஸ்டாஃப் எல்லாம் போயிட்டாங்க. இங்க இருந்த பழைய ஸ்டாஃப் தான் எங்க அக்கவுண்ட்ல இருந்த காசெல்லாம் திருடிட்டாங்க. அத கேட்க தான் நான் வந்தேன். எனக்கு எதுவும் தெரியாது சார். தடுத்தே ஆகணும். சுகானந்த சுவாமிகள் அவர்களோட ஆசிரமத்துல ஊழல் நடந்திருக்கு. விக்ரம் பாயோடையும் சுகானந்த சுவாமியோட அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவரோட சிஷ்யை தலைமறைவாயிட்டாங்க. பெண்களை வைத்து வியாபாரம் நடத்தி சம்பாதிச்ச மொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த பெண் துபாய்க்கு ஓடி போனதா சொல்லப்படுது. சுகானந்த சுவாமிகளோட ஆணுறுப்பு துண்டிக்கப்பட்டதுனால மருத்துவமனையில ஐசியூல இருக்காங்க. இத பத்தி போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஆசிரமம் ஒரு பட்டா இல்லாத நிலத்துலதான் இருந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மேலும் தகவல்களுக்கு இணைச்சிருங்க சேனலோட. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளுங்க.
நீங்க யாரு? என்ன வேணும் உங்களுக்கு? நான் சிந்து, ஹனியோட பார்ட்னர். ஓ, என் பொண்டாட்டிக்கும் லவ்வருக்கும் காவல்காரி. உன்னை அனுப்புனது யாரு? அந்த கடவுள். பொண்ணுங்களை ஏமாத்துற உன்ன மாதிரி பொறுக்கிங்களை பிடிக்க வந்திருக்கேன். அதுக்கு நீ போலீஸ்காரியா? நீயும் உன்னோட விக்ரம் பாயும் அந்த சாமிஜியும் கண்டிப்பா மாட்டிக்க போறீங்க. உன்னால விக்ரம் பாயோட முடிய கூட புடுங்க முடியாது. விக்ரம் பாய் இல்லை என் டார்கெட், நீதான். ஒழுங்கா ஜூலிக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. ஓ, டைவர்ஸ்? அதெல்லாம் கொடுத்துறேன். இல்லைனாலும் நான் மேல ஒன்றும் ஆசைப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணலாம். யாருமே இல்லாத பொண்ணோட சொத்தை ஆட்டிய போடலாம் தான் பண்ணேன். அதனால சொத்தை கொடுக்க சொல்லுங்க, நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே இடத்துக்கு அவளை நான் கொண்டு வரேன். சரி, ஓகே. நில்லடி, என் பொண்ணு நீ வாழ விட மாட்டல. என் பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருந்தோம், அதையும் கெடுத்துட்ட. அந்த ஆக்சிடென்ட் காரணம் நீதானே. நான் என்ன பண்ணேன்? அப்புறம் அவன் கால் எப்படி உடைஞ்சது? நீதானடி அந்த ஆக்சிடென்ட் காரணம். நீதானே காரணம், சொல்லு. எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்றது உண்மைதான். ஆனா அவளை சொந்தமாக்கிக்க இவ்வளவு கேவலமான வேலையை நான் பண்ண மாட்டேன். சும்மா என்கிட்ட வந்து கத்தாதீங்க. நீ என் பொண்ணோட வாழ்க்கைய வச்சு விளையாண்டுட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது நான் இல்ல, அவ வாழ்க்கையை கெடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். உங்களை கேஸ்ல மாட்டி விட்ட அந்த வில்லியம்ஸ் தான். அவன் தான் இதுக்கு காரணம். தைரியம் இருந்தா அவன் கிட்ட போய் கேளுங்க. சிந்து, 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 எங்க இருக்க? சிந்து, சிந்து, ஜூலி, ஜூலி, சிந்து, சிந்து, ஜூலி, நீங்க எங்க இருக்கீங்க? ஜூலி, ஏய், எங்கடி இருக்க? வெளியில வாடி. என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல பெரிய இவனா? டேய், விடு. ஜூலி, 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 ஜூலி,
வா சீக்கிரம் வா. டேய் வா டேய். மாதிரி ஒரு கிரிமினல் உயிரோட இருக்க கூடாது. என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணையும் சரக்கும் கஞ்சாவும் கொடுத்து அவளை அழிச்சிட்டேன். வாழ்ந்தது போதுண்டா. நீ எல்லாம் சாவுறது தாண்டா சரி. சாவு. நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிடுங்க. போயிடுங்க. இங்க இருந்து போங்கன்னு சொல்றல. அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சீக்கிரம் போங்க. போங்க. ஓ நீ வா. துப்பாக்கிக்கு சொந்தக்காரரான சுகானந்த சுவாமிகள் கிட்ட போலீசார் தீர விசாரிச்சுட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள அந்த அடையாளம் தெரியாத பிணத்தை போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. போது மருந்து கடத்துறதுலயும் பெண்களை வியாபாரமாக்குறதுலயும் முக்கிய புள்ளியான வில்லியம்ஸ் அவரோட மனைவியை துப்பாக்கியால சுட்டதுக்கு அப்புறம் அவரும் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிருக்காரு. அவருடைய மனைவியோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல தூக்கிட்ட நிலையில பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேஸ்ல அரசியல்வாதிகளோட தலையீடு இருக்குமோன்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறமா தற்கொலை பண்ணிருக்கலாம்னு போலீசார் அனுமானிக்கிறாங்க. இந்த கேஸோட பின்னணியில பெரும் புள்ளிகளோட ஈடுபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டைமுக்கு நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால தான் என்னால் அவனை கொல்ல முடிஞ்சது. ரொம்ப நன்றிப்பா. சரி பாப்போம். இந்தாங்க. நான் கொண்டு வரேன். டிக்கியை திறங்க. நீங்க போறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? நாங்க முடிவு பண்ணிட்டோம். இங்க வாழ விட மாட்டாங்க. நாங்க எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்க போறோம். இவள நான் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறேன். அப்பா நீங்க என்ன மன்னிச்சிருங்கப்பா. பரவாயில்லம்மா. எந்த நாட்டுல இருந்தாலும் யாரு கூட இருந்தாலும் நீங்க சந்தோஷமா வாழ்ந்தா போதும். இந்த நாட்டுல இது தப்பு. அதனால எங்கேயாவது போய் வாழுங்க. சந்தோஷமா வாழுங்க. அப்பாவுக்கு எந்த வருத்தமும் இல்ல. அப்பாவுக்கு இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இருக்கு. சந்தோஷமா போயிட்டு வாங்க. என் பொண்ண அழாம பாத்துக்கோங்க. சரி வாங்க போலாம். வா. ஏறுங்க. போயிட்டு வா. வரட்டுமா? டே தம்பி, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. ஓகே சார். வரேன்ப்பா. சரிம்மா.
நீ